ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீஸ் சிக்கன் பன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னுக்கு தேவையான டோர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் இது நல்லா சாஃப்டாக பொங்கி வரட்டும். அதுக்குள்ளால நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம நல்லா வேக விட்டுடலாம். வெந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம குட்டி குட்டியாக பன்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோ நான் ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். டோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை குட்டி குட்டியாக 6 பீஸாக உருட்டி எடுத்துக்கிறேன்.
இப்போது நம்ம கையில் திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை தட்டையாக ஆக்கிட்டு அதுக்கு உள்ளால் சிக்கனும் அதுக்கப்புறமா 2 குட்டி க்யூப்ஸ் சீஸ் க்யூப்ஸும் வச்சு இதை பன் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸையும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மாற்றி வச்சுருங்க. திருப்பியும் அதை ப்ரூஃபிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பட்டர் வந்து அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிக்கன் பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.